வணக்கம் நண்பர்களே. சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அந்த ரவுடிகளை அடித்து வெளுத்து முத்துப்பாண்டி அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துறாங்க. அந்த போலீஸ் அதிகாரி தான் அந்த பணத்தை ரவுடிகள்கிட்ட இருந்து எடுத்தது. அதுக்குள்ள ஆதாரத்தை வீடியோவை ரவுடிக வச்சுருந்ததை வாங்கி வச்சு அந்த மீடியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு அந்த சோசியல் மீடியாக்காரங்களுக்கெல்லாம் அந்த நியூஸை பரப்பிறாங்க. அந்த வீடியோவை எல்லா இடத்துலையும் போட்டு இந்த அதிகாரி வேலையை விட்டே தூக்கி டின்னு கட்டிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி. அதோட பார்த்தோன்னா இந்த பிரச்சனைக்கும் வீராவுக்கும் சம்மந்தமே இல்லை. வீரா அந்த பணத்தை எடுக்கலை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மாறனும் வீராவும் நம்ம வீரலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்னே சொல்லலாம். நாங்கள் உங்களை சந்தேகப்பட்டது தப்பாக போச்சு, யாருன்னு குற்றவாளின்னு தெரியாமல் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன். உங்கள் கையால் சாப்பிட்ட பிறகும் உங்கள் குடும்பத்தை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டேன். இந்த களவாங்க குரூப்புன்னு நினச்சது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த அதிகாரிகள் இப்படி தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் யாரை தான் சந்தேகப்படுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதே கட்டத்தில் நம்ம சண்முகமும் ஊருக்கு வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ஏழை முத்துப்பாண்டி நீ காப்பாற்றிட்டல வீராவை, இந்த பிரச்சனையில் ரொம்ப நஞ்சில அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகம் நம்ம பரணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரம் நம்ம பரணி, நீ உன் தங்கச்சிக்க பிரச்சனையை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டா. இப்போ இந்த வீராவை நீ சிவபாலனு கூட அனுப்பி வச்சாச்சு. இசைக்கியை மட்டும் ஏழை பிடிச்சி வச்சிருக்க, அவளையும் முத்துப்பாண்டிக்கிட்ட சேர்ந்து வாழ விட வேண்டியதாக நான் போகட்டும்டா அப்படின்னு சொல்ல நேரம், என் குட்டி சூடாமணியை உன் அப்பேன் சௌத்தர பாண்டியை அழைச்சிட்டு போனால் தான் நான் விடுவேன். அதனால தான் நான் இப்படி அவள் மட்டும் இப்போ தனியாள் இல்லைல்ல, கூட ஒரு பிள்ளையும் இருக்குது குட்டி சூடாமணி, அவளுக்கு பாதுகாப்பு வேண்டாமா, அதுக்காக தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சண்முகம் சொல்ல நேரம் பரணி, அது எப்படில முடியும், என் அப்பேன் எப்போ இசைக்கு அழைச்சிட்டு போய் அவள் வாழது அவள் கணவர் கூட அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்கேன். உன் அப்பையும் தலைதறிக்க இசைக்கியை கூட்டிகிட்டு போவான், அதோட சூடாமணியை கொஞ்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாதிரி ஒரு வேட்டு வைக்கும்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம அது ரவுடிகளை அடித்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. முத்துப்பாண்டி சொல்லுங்களே, நீங்கள் எப்படி அந்த பணத்தை 8 லட்ச ரூபாயை திருடி என்ன பண்ணுனீங்க அப்படின்லாம் கேட்க நேரம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் எடுக்கணும்னு நாங்கள் வச்சு ஆட்டை போட நின்ன ரூபாயை தான் எங்கிட்ட இருந்து அந்த அதிகாரி சேதுபதி அவன் தான் வாங்கினான் அப்படின்னு அந்த சேதுபதியை கோர்த்து விடுறாங்க ரவுடிக. இதை பார்த்தோன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? ஆமாம், எங்கள் செல்லுலே அந்த சேதுபதி எங்கிட்டேருந்து அந்த ஆக்சிடென்டான இடத்துலேருந்து அந்த பணத்தை அவன் எடுத்துகிட்டு போகிறான், அந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இது காணாமல அவனை தோலை உரிச்சு வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த வீடியோவை காட்டிடுவோம் அப்படின்னு காட்டினதுக்கு இதை காட்டி இந்த பணம் நாங்கள் திருட போட்ட ஸ்கெட்சு எதுக்காக நீங்கள் இப்போ இதை எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் தர முடியாது அப்படின்னு சொன்ன நேரம், ஒரு டீலிங் எங்கிட்ட பேசியிருந்தோம், எங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, எல்லா கேஸ்லேருந்து இந்த சேதுபதி எங்களை மீட்டு தந்து இந்த 8 லட்ச ரூபாயை அவன் எடுக்க தான் ஸ்கெட்சு போட்டிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏழை திருட்டு பயவில்லையில் அவங்கள மீட்டு வெளியே வரணுமா, அந்த சேதுபதி 8 லட்சத்தையும் கொண்டு போய் இந்த வீரா அந்த திருட்டு பழியை சுமக்கணுமா, கைதாகி அவள் ஜெயிலில் கம்பி என்னணுமா, எவ்வளோ பெரிய ஸ்கெட்சு. இப்போவே சோசியல் மீடியாவுக்கு எல்லாம் இந்த உண்மையை வெட்ட வெளிச்சம் ஆக்கணும் அப்படின்னு ஓடி வராங்க. நம்ம ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சோசியல் மீடியாக்காரவங்க நியூஸுக்காண்டி அக்கு பறிக்கிட்டு தெரியவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் இருக்குது, நீங்கள் இது ஒரிஜினலாக உண்மையான நியூஸு, இதை நீங்கள் போடுங்க, ஃபேக் காட்டியை தான் போட்டால் தான் தப்பு, உண்மைக்கு எப்போவுமே கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி கொடுக்க நேரம் லட்டு கணங்க மேட்ரு கிடச்சி அப்படின்னு அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சேதுபதியின் முகத்திற கிழிஞ்சி இது வைஜெயந்தியோட ஆளு தான், அவர் இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி பணத்தை திருடன்கள்ட்ட இருந்த ஆட்டையை போட்டுக்கிட்டு அதை ஒரு எஸ்ஐ வீரா மேலே பழிய சுமத்தை பார்த்துருக்க இந்த சேதுபதியின் முகத்திரையை கிழிச்சு தொங்கப்படுது கணங்க சோசியல் மீடியாவில் நியூஸை பரப்பி அந்த அதிகாரியை வேலையை விட்டு முத்துப்பாண்டி தூக்க வச்சுட்டாங்க. அதே கணம் வேறு வேலைக்கு வெளியூர் போயிருந்த நம்ம சண்முகம் மீண்டும் வராங்க. ஊருக்கு வந்ததும் நம்ம நடந்த விஷயத்தெல்லாம் வீராவுக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. முத்துப்பாண்டி எல்லாத்தையும் மீட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சு முத்துப்பாண்டிக்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தா நம்ம பரணி சண்முகத்திட்ட
இடத்துல பேசுகிறாங்க. உன் தங்கச்சி கதையெல்லாம் முடிஞ்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ வந்து வீராவை சிவபாலன் கூட வந்து சேர்த்து வச்சுட்ட. ரத்னாவும் அறிவும் கூட சந்தோஷமாக வந்து போயிட்டாங்க. இப்போ இந்த இசக்கியை மட்டும் ஏன்ல பிடிச்சி வச்சுருக்கா? அவளையும் நம்ம முத்துப்பாண்டி கூட அனுப்பி வைக்க வேண்டியதானே, முத்துப்பாண்டி சந்தோஷமாக பார்த்துக்கிடுவாங்களா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் அவளை அனுப்பி வைக்க ரெடி தான். ஆனால் இப்போ நான் என் குட்டி சூடாமணி இருக்கால, அந்த சூடாமணியை வந்து அப்பே சவுந்தரபாண்டியை வந்து அழைச்சிட்டு போனாதான்ல நான் விடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் ஆடி போகிறாங்க. நம்ம பரணி என்னைக்கில் என் அப்பயும் உன் வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சியை அழைச்சிட்டு போகிறது அது நடக்கக்கூடிய காரியமாக, அதுக்கு தான் ஒரு வேட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவனே துணியக்கானில் நீ வந்து என்னோட தங்கச்சியை அவன் குட்டி சூடாமணியையும் அழைச்சிட்டு போவாண்டி, நீ பார்க்க தான் போகிற. நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஆப்பை வச்சுருக்கானே நல்லாவே தெரியுதுடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ வேடிக்கை பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி காலையில் விடியுது. நம்ம சவுந்தரபாண்டியை வந்து நம்ம குட்டி சூடாமணியையும் இசக்கியையும் அழைச்சிட்டு போகிற வெளியே வந்து காவல் நிற்கிறாங்கங்க. இதை பார்த்து நம்ம பரணி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்கங்க.